பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த அதீதம் ககனசதிருசம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூத் பாவாதீதம் திரிகுணரைதம் சத்குரு. வாழ்க்கையை நம்ம சீரியஸ் எடுத்துக்கொள்கிறோம். வாழ்க்கை சீரியஸ் இல்லை. இந்த திருவிளையாடல் இதுவும் எமது திருவிளையாடல் ஒன்று. சில்லற அவ்வளோ அட்டூழியம் செய்து போட்டு என்ன சொல்கிறது, இதுவும் என்ன திருவிளையாடல் ஒன்று. ஒரு வெளிநாட்டு அற்புதமான மனிதன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் போர் தட்டு தண்ணி இருந்து காலம் இத்தனை கூடான கூடி லைட் இயர்ஸ் போர். அப்போ நானும் விளையாடுறோம். எப்படி விளையாடுறேன்? ஆனால் கடவுள் மட்டும் தானே இருக்கா, என்ன பண்ணுறது? என்ன பண்ணும்? அதனால நான் கடவுள், இது கடவுள் இல்லை, ரெண்டு பேர் சரி. கடவுள் இல்லாதவரால் கடவுள் வரும் விளையாட தொடங்கிட்டேன். அது இன்ஃபினிட் மேனிஃபெஸ்ட் இன்ஃபினிட்லி இன் இன்ஃபினிட் வேஸ். அந்த மாதிரியும் விளையாட்டுலேயும் சுப்ரீம் என்ன சாமி என்ன சொல்கிற சூப்பர் சாங். அவர் கொஞ்சம் இதெல்லாம் மறந்தே போயிட்டார். இல்லை நான் கடவுள். இப்போ என்ன பண்ணுறார் அவர் தன்னை தேடுறார். இது சாதாரண கதை இல்லை. இது உள்ள காலம் சாதாரண எடுத்த கதை. ஆனால் உபனிஷங்களில் ஏகோகம் பகுஷ்யாம கலைச்சி போனால் நான் பலவாக போகிறேன். அப்போ முதல்ல இந்த சீரியஸ் அடுக்கிறத நிப்பாட்டாட்டி இந்த ஞானம் வராது. ஏன் இங்கே ஒன்றும் சீரியஸ் இல்லை, ஆனால் சிம்பிள் விளையாட்டு. அவர் சிவகுமார் சாமி, நீங்கள் அதெல்லாம் நான் பார்க்குறேன். நான் அந்த என்ன என்ன லீலையா இப்படியா இந்த லீலை எனக்கு பிடிச்சேன்னு இல்லை. எனக்கு நல்லா எனக்கு பிடிக்கும்னு இல்லை. என்ன சொல்ல வேண்டாம். பார்த்தீங்களா, எங்கே ஒரு இடத்துல இது லொஜிக்கலாக நீ ஒன்றை விளங்கப்படுத்த முடியாது. என்ன நடக்குது இல்லை, எதுக்கு பிறப்பு, எதுக்கு இறப்பு, எதுக்கு சண்டை, இது சும்மா சிவனேண்டு. ஆனால் விளையாட்டில் பாருங்க, இந்த என்ன ஜப்பான் இல்லையா சோர்டு ஃபைட்டிங் இல்லை, அவங்க எங்கே கேரளாலையும் இருக்காது. விளையாட்டு தானே. ஆனால் நெருப்பு இவ்வளவு ஏன் சொல்கிறேன்டா, முதலாவது கூல் டவுன். என்ன கண்மணி தான் கேட்டேன். இந்த போயிட்டுலாம் இவர் அதனால் ஆத்மனுக்கு பேர் உருவம் தேவையில்லை, அவர் இல்லை. அப்போ அகங்காருக்கு தான் பேர் உருவம் இருக்கும் அப்படி கேட்டார். நீ சொல்ல இல்லை. அப்போ தயவு செய்து இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்லுது, கூல் டவுன். எல்லாம் என்னது லீலை வெல்லோ திருவிளையாடல். அது அன்னைக்கு நல்லா பிடிச்ச அந்த விளையாடல் உண்டு. திருவட்பண்ணால் விளையாடு. ஓகேயா? அப்போ இதெல்லாம் நடந்தனண்டா நம்மளோட சுதர்சன் மிஸ்டர் பிரசிடென்ட் வந்து என்கிட்ட வளமையாக ரெக்கார்டில் நம்ம நண்டை பண்ணலை, கூலாக கேட்டு கொண்டு இருந்தார். சுதர்சன் அங்கஞ்சர் என்ன கேட்டார், அதை நான் போட போகிறேன். நான் ஒரு சுதர்சன் கிட்ட கேட்டு ஒன்றும் சுவாமி, இந்த பிடிப்பு அந்த சென்டர் வருவதே இந்த நாமரூபமாகிய அந்த சுதர்சன் இருக்கிறதாலே சுவாமிஜி என்று ஒன்று கேட்டு நான் சுவாமிஜி. அடுத்து இந்த நாமரூபத்தை பிடிக்கிறவர் யார் அப்படி கேட்டு நான் சுவாமிஜி. இந்த நாமரூபமாகிய சுதர்சனை பிடிச்சு கொண்டிருக்கிறது யார்? ஐக்ளோட் நிப்பாடையா உண்மையா? ஐக்ளோட இடையில வந்து சுருவ சொன்னேன். நானும் முதலும் வந்தேன். முதல் கேள்வி என்ன பற்றி தான் சொல்லுங்க. பிடிப்பு வந்து சென்டர் இருக்கிறது நாமரூபமாகிய சுதர்சன் பிடிக்கிறது. ரெண்டாவது என்னென்ன, நாமரூபமாகிய சுதர்சனை பிடிக்கிறது யார்? வீடு இல்லையா? இப்போ நான் முதல் தொடங்கினதே டேக் இட் லைட் அடிச்சு இருந்தேன். என்ன சரி, நானாக பிடிச்சேன் இல்லையா? அவர் என்ன பிடிச்சேன் இல்லையா? இப்போ இதில்
நீங்கள் இந்த ஜீவன் முக்தில் தான் பார்த்துருக்கேன், அவனோட முகத்தில் ஒரு புண்ணை இருக்கும். ஏன்னா எல்லாம் விளையாட்டு தானே இல்லையா? கேட்குறதும் விளையாட்டு, சொல்கிறதும் விளையாட்டு. இப்போ பாயிண்ட் எவ்வளோ? நான் வரைக்கும் இந்த மின்சாரத்தில் உதாரணத்தை எடுத்துனேன். மின்சாரம், இந்த ஃபேன் வேலை செய்யுது, இந்த மின்சாரமா? இல்லை, இந்த உபகரணம். அந்த மின்சாரத்துக்கு நாமமும் இல்லை, நீ மின்சாரம்னு சொல்கிற, கண்ணால் பார்க்க முடியும், அதுக்கு உருவம் இல்லை. ஆனால் அவ்வளோ திருவிளையாடலையும் சொல்லுவா, அதுதான் நாமரூபம் இல்லை. இந்த சாதாரண உலகத்திலேயே நம்முடைய கண்ணுக்கு முன்னே ஒரு மின்சாரம் பேரும் உருவம் இல்லாத உண்டோ, பேரும் உருவம் உள்ள அத்தனையும் முடி இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த உதாரணத்தை இங்கே அப்ளை பண்ணேன். சரி சார், கிளியர். அப்போ இந்த இடத்துல விசாரம், விசாரபாவம், மற்றது சாட்சி பாவம். விசாரம், சாட்சி, 2 சிறகு ஒரு பறவை. நம்ம மனச்சென்னையில் கடல் பக்கம் நான் சொன்னேன், நீ என்னத்தை பார்க்குற? அலையை பார்க்குற. அந்த 2ஆம் தரம் சொன்னோடனே இல்லை தண்ணின்னு சொல்கிறாய். முதலாவது நீ இந்த பஞ்சபுலன்களால் எதை பார்த்தாலும், மனத்தால், புத்தியால், அகங்காரத்தால், அது சாதாரண உலகத்தான் முடியுங்கோ பார்ப்பாய், நாம ரூபத்தான் பார்ப்பாய். ஆனால் இன்கொயரி நீ விசாரம் பண்ணாதான் முடியுங்கோ அது விளங்கும். இப்போ நான் உங்களுக்கெல்லாம் பார்த்து கொண்டுறீங்க, மின்சாரத்தை பற்றி நான் சொல்லும் வரையும் அது உங்களோட மனதில் முடியுங்கோ இல்லையே, இருக்கோ இல்லையோ? இருக்குது. அப்போ அதை கவனமாக எடுக்கணும். இதுதான் இந்த பெரியவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். நம்ம உள்ளதை அப்படி எடுத்து கொண்டு போகிறோம், அவங்க ஒரே நேரத்தில் 2 காரியம் செய்கிறாங்க. ஒன்று இல்லை அவங்க பார்க்குறாங்க, அடுத்தது சட்டண்டு. அப்போ அதை இங்கே அப்ளை பண்ண, நேரடியாக அப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே உலகத்தில் உள்ள அத்தனையும் இல்லை, இதில் இதுக்கும் அதுக்கும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா, மின்சாரம் வேறு, உபகரணம் வேறு. இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசம். அதுக்கு உதாரணத்தை தங்க ஆபரணங்களை அந்த அலையை எடுக்கணும். தண்ணியில் இருந்த அலையை பிரிக்க முடியுங்க முடியாது, தங்கத்தில் இருந்த ஆபரணத்தை பிரிக்க முடியாது. அந்த உதாரணம் போகணும். இந்த உதாரணம் அதோடு நிற்கணும். அதாவது எல்லாம் ஒன்று கண்ணுக்கு தெரியாத இல்லை வேறு உருவம் இல்லாத ஒன்று அவ்வளோ உபகரணங்களையும் இயக்கி கொண்டிருக்கு. அதை மட்டும் எடுத்துடணும். இங்கே எடுத்து கூட அந்த பக்கம் போய் இல்லை, உபகரணம்ன்றது அந்த மின்சாரமே விசிறியாக இருக்க மாதிரி அப்படி இல்லை. அதனுடைய இந்த உதாரணம் தான் கொண்டு. அப்போ என்ன சொல்கிறோம்னா, அப்போ இந்த நாம ரூபம் என்னக்குள்ளே நீ அதை எடுக்கணும். அந்த பார்க்குறாய் தங்கத்தை, ஆனால் சொல்கிறாய் தோடு, சொல்கிறாய் மாலை, சொல்கிறாய் காப்பு, ஆனால் நீ பார்க்குறத சொல்லுங்க. அப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2 நடக்குது. ஒன்று சாதாரண பார்வை, மற்றது விசாரம். சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துலையும் உங்கள் கேள்விக்கு பதில், நீ நமக்கும் இந்த பெரியவங்க திரும்ப தான் சொல்கிறோம். அவங்க வித்தியாசம் என்னென்னா, ஒரே நேரத்தில் அவர் 2 செய்கிறாங்க. அலையும் பார்க்குறாங்கோ சொல்லுங்க, மற்றது தண்ணியையும் உடனே ஒட்டு சேம். இந்த காகத்துக்கு ஒரு கண்ணு தானா 2 பக்கம் பார்க்க முடியும் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரே நேரத்தில் அவங்க அலையும் பார்க்குறாங்க சொல்லுங்க, தண்ணியையும் பார்க்குறாங்க ஒரே நேரத்தில் சேம் சமல்டேனியஸ். நம்ம அலையத்தான் பார்க்குறோம், தண்ணியை இப்படி ஏதாவது கிளாதில் வந்து சொன்னால் தான் தண்ணியை பார்க்குறோம் இல்லை. இப்போ எங்கள் ஊருக்கு போய் இது தங்கம்னு சொன்னால் எனக்கு பைத்தியமா, இது மாலைன்னு சொல்லுவாங்க. ஊரில் கேட்டு பாருங்க, என்ன எனக்கு பைத்தியம், இது மாலை, இது தோடும், இது என்ன சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இப்போ சாதாரண உலக விஷயங்களில் கூட நீ விசாரம் பண்ணி தான் வருமே ஒழிய சாதாரண இல்லை. இப்போ அதை இங்கே கொண்டு வரும். இங்கே கொண்டு வந்தால் இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருந்தேன் சொல்லுங்க, அது சாதாரணமாக இருக்கல. எனக்கு வேண்டிய அமைதி, திருப்தி, இனம் புரியாத ஒரு ஆனந்தம் இல்லை எல்லாமே அங்கே இருந்தது. அது இருந்தது முழுமாக இருந்தது. காரணமே என்ன காரணம் சொல்லுங்க? நாமரூபம் முடியுங்க இருக்கவில்லை. அது என்ன அது இருந்தால் நீ கனவு கால விழிப்பு வந்துட்ட. அப்போ இங்கே இருக்க அத்தனை தலையடியும் வந்திருக்கும், வரலையே இல்லையோ? நீங்கள் முன்னுக்காகும் இந்த மாதிரி இந்த முறை நாங்கள் இந்த தள்ளி வாங்க, நீ நாங்கள் நீ தள்ளி கொஞ்சம் தள்ளி அதில் என்ன மரம் வந்து அங்கே அதை மறக்கக்கூடாது.
அதாவது இந்த பேரும் உருவம் தான் சம்சாரம். அதனால் போட்டு படுத்துகிற வாடு. ஆனால் அங்கே அது இல்லை. அதை எடுக்கணும். ஏனெண்டா எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, ஒரு நிறைவு அதனே எனக்கு வேணும். அது அங்கேயும் இந்த பேரும் உருவம் இல்லாத இடத்துலான்னு சொல்லுங்க இருக்கிறது. அப்போ திரும்ப நீ கனவுக்கு வந்தால் அவர் இவ சொன்ன மாதிரி அவர் நீ என்னதும் அங்கே ஒரு சுதர்சன் முடியுங்க இருந்தார். அவருக்கு ஒரு பேரும் உருவமும் இருந்தது. சரிதானே? அப்போ ஆனால் அவள் கண்ணை முடித்தோடனே அங்கே பேர் உருவமும் இருந்தது போல உண்மையில் இருக்கவில்லை, ஆனால் இருந்தது. இவருடைய காலையில் சொல்லி கொடுத்துடலாம். இந்த ஆழமான விஷயங்களில் ஒரே நேரத்தில் 2 கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். இருக்கிறதா இல்லை, இல்லையா இருக்கிறது. அலை இருக்கிறதா இல்லை, இல்லையா இருக்கிறது. அது மாதிரி நேத்தி சொல்லுங்க. இது இல்லை, இது இல்லை, எல்லாம் அதுவே. இல்லை இல்லைன்னு சொல்லி கொமாதான், அது ஃபுல் ஸ்டாப் இல்லை, எல்லாம் அதுவாய் முடியுங்க இருக்கிறது ஃபுல் ஸ்டாப். இதை அப்போ கனவு எடுத்துக்கொண்டா சுதர்சன் அங்கு இருக்கவில்லையா இருந்தார். ஏன் அவ்வளவு உலகம் இன்க்ளூடிங் சுதர்சன் யார்? இந்த கனவு கண்ட அந்த நாமருவம் இருந்தது அதே நேரம் போல. அப்போ இருந்தது இருக்கல ஒரே சென்டென்ஸில். அப்போ இங்கே இவர் கேள்வி என்ன, இங்கே இந்த சுதர்சனை இந்த விழிப்பு நிலையில் நம்ம எல்லாம் நீங்கள் ஒருவரும் யார் இந்த நாமருவத்தை பிடிச்சு கொண்டிருக்க? அதான் கேள்வி. யார் பிடிச்சு கொண்டிருக்கா? சார் நான் சொல்லுங்களேன், அது கூட கஷ்டப்படுறீங்க அதானே. ஆனால் கேள்வியே தான். நான் என்று சொல்கிறேன். நான் யார்? திரும்ப அதுக்கு கவனிச்சேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். கனவுலேருந்து அந்த உருவம் அன்றைக்கே சொல்லிட்டேன். கனவு நனவு ஆழ்ந்த உறக்கம் மூன்று தங்க ஆபரணங்கள் போல, மூன்றுக்கும் ஒரே பெருமதி, ஒரே வேல்யூ. அதை மாறக்கூடாது. அந்த நான் சும்மா சொல்கிறேன், சாரனாக்கு நினைக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. அதே வலி, அதே தங்கம் என்னது அங்கே தோடாக இருக்கிறது, ஆழ்ந்த உறக்கில் காப்பாக இருக்கிறது, கனவில் இந்த மோதிரமாக இருக்குது, இந்த விழிப்பு 3 தங்கம் தான். அது கிளியர் தானே. இப்போ கனவு போகும். அங்கே நாமரூபம் இருந்தது முடியுங்கோ இல்லை. நீ சொல்ல நீ எளிமையை தான் புறானே சொல்கிற. ஆனால் எளிமையை கூட நீ கனவை யோசிச்சு பார்த்தேன். அங்கே இருந்து நாமரூபம் தான் சொல்லுங்க, உனக்கு ஞாபகம் வரும். அது இது நடக்க இல்லையோ அவ்வளோ தானே வந்து உனக்கு. அப்போ ரூபம் இருந்தது போல, that's ஓகே. ஆனால் இப்போ விழிப்பு நிலையில் வந்தால் குழப்பம். என்ன குழப்பம்டா, நீ கனவிலிருந்து விழித்து விட்டாய். ஆனால் இந்த நனவிலிருந்து நீ எப்படி விழிக்க போகிறாய்? அதுதான் கேள்வி. அவ்வாறு கேள்விண்டா. இந்த நனவில் இருக்கிற அதானே, இந்த நனவில் இருக்க சுதர்சனை யார் பிடிச்சி கொண்டு இருக்கா? உண்மையில் ஒரு பிடிக்கலை. அது நான் நல்லா யோசிச்சு பாருங்க. இது அற்புதமான நடந்த கதை. ஆனால் உண்மையாக நடந்த சின்மையான சுவாமி தான். நீ கங்கோத்தின்னா அங்கே வருவா. அவர் தபோகுணம் மறைச்ச பெரிய ஞானியன் தபஸ்வி சுவாமி சிவானந்தர் தான் அவர் சன்னியாசம் கொடுத்தவர், எங்களோட குருநாதர். ஆனால் அவர் படிப்பிச்சவர், அந்த முறைப்படி அவர் தபோகுணம் அது. அப்போ அவங்க எல்லாம் அவரை தான் முக்கியம் காட்டுவாங்க. சுவாமி சிவானந்தர் பேக்ரவுண்ட். எனிவே ஒரு நாள் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கு. கேட்டார், இந்த படைப்பு எதுக்கு? அந்த பரம்பொருள் பிரம்மன் சும்மா சிவனி என்று இருந்துக்கலாம் இல்லையா? வாங்க படுற வாடு எல்லோரும் தான் அப்படி கேட்குறது. கடவுள் சிவனி என்று இருந்தது, இதை படைச்சு படங்கள் போட்டு படுத்துகிற வாடு. அப்போ அவர் ரெக்கார்ட் விட்டார். அவர் ஒன்று சொல்லுது, குருநாள் சொல்லுது. அடுத்த நாள் கிளாஸ் தொடங்கி கொஞ்சம் இதில் சின்ன குடிக்க தண்ணி எடுத்துடுவான். அது கீழே கங்கை அம்மா ஓடிக்கொண்டிருக்கா. இப்போ வளமையாக வின்டராக இருந்தால் தெளிவாக இருக்கும் தண்ணி. அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சா ஒரு 2 நிமிஷத்தில் கொஞ்சம் தான் இருக்கும். இவர் போய் நினைக்கிறேன் அது செம்போ இருக்கலாம்னு நினைக்கிறேன். தண்ணி எடுத்துட்டு வந்தோடனே நானே ஒன்று தண்ணியை தான் கொண்டு வர சொன்னேன். அது முடிச்சிடாது இல்லை. இது என்ன செம்பு என்ன ரெண்டு கேட்டார். விளங்க அவளுக்கு இது ஆழமான உங்களோட கேள்விக்கு பதில். நான் உன்னை என்ன கொண்டு வர சொன்னேன், தண்ணி. சொம்பா உன்னார கொண்டு வர சொன்னான். அவர் உடனே அவர் விளங்கிடுவார். பெரிய மாண்டான் இல்லையா? நல்ல காணாக கொண்டு சுதர்சன்
ஸோ இவ்வளவு தண்ணியும் இல்லை அதை கொண்டு வரது ஒரு சம்பவம் எது நாமருவம். எஸ், அப்போ அந்த பரம்பொருளோட குளோரி, அவரோட பெருமை இது எது நாமருவம். அதுதானே அவர் விளையாடுற எல்லா உருவம் விளையாடுறது வேணுமே ஐயா ஒரு உருவம் விளங்குதோ. அப்போ ஒரு வித்தியாசம் அதில் அதுலேயும் வித்தியாசம் என்னென்னா அந்த தண்ணியே செம்பாக முடியுங்கோ இருக்குது. அது 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 கொஞ்சம் வித்தியாசம். அப்போ செம்பு வர தண்ணி வரேன் அந்த அதை விடுங்கோ. ஒன்று எடுத்துக்கொள்ளணும். அதாவது இந்த அதை வைக்கிறது கண்டெய்னர் ஒன்று வேணும். தண்ணியை வைக்கிறது ஒரு பாத்திரம் முடியுங்கோ வேணும். பாத்திரம் எப்படி கொண்டு வரப்போ அப்படி இந்த விழிப்புணர்வு நீ பார்த்தேன்டா ஒவ்வொன்றும் அந்த பரம்பொருள் நிறைந்திருக்கிற முடி பாத்திரம். நீ இல்லை, நானும் இல்லை, ஒரு நம்ம செஞ்சுக்கலையே. அப்போ இதே வச்சுக்கொள்வோம். அவரை திருவிளையாடலில் பாத்திரம் சொல்லுவோம். அதனே இல்லைங்க ஒரு நாடகத்தில் முடியுங்க பாத்திரம் பாத்திரம். அதோட பாத்திரமே ஜோக் என்னென்னா அவர் ஒரு நடிக்கிறார். பாத்திரம்னாக்குள்ளே நடிப்பு. ஒரிஜினல் ஆள் வேறு முடியுங்கோ, நடிப்பு பாத்திரம் முடியுங்கோ பாத்திரம் வேறு சரிங்களா. அதுலேயே விடாது. ஸோ யாரை பிடிக்கிற கதையே கிடையாது. அப்போ இதுதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், டோன்ட் பி சீரியஸ். இல்லை வாழ்க்கையை டேக் இட். அது உண்மையிலே நடக்கிறது விளையாட்டு. நீ ஏன் சீரியா எடுத்துக்கிட்டு இருக்கிற? ஏன்னா என்ன பண்ணு, கூல் டவுன். அவரை விளையாட்டில் நானும் ஒரு சுவாமி சிவானந்தர் அற்புதமான பிரார்த்தனை எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், let me be a perennial channel of thy sweet love to all thy children. Prepare me as thy sweet messenger on this earth. Let me always the chosen playmate in the wonderful game you play in all the world. அதான் இந்த இடத்துல பொருத்தம். நீ ஒரு கேம் விளையாடுறாய், அதில் என்னையும் ஒரு பாத்திரமாக முடியுங்கோ எடுத்துக்கொள். பாத்திரமாக தான் எடுத்திருக்கார் பிரார்த்தனை. அப்படிங்க என்ன சொல்கிறார், இந்த கேம் விளையாடல என்னை ஒன்று எடுத்துக்கொள்ள ஐயா, அந்த ட்ராமாவில் என்னையும் சேர்த்துக்கொள்ள. நான் சேர்த்து நீ சார்மெல்லாம் இருக்கிற எவ்வளோங்க அவ்வளோ லைட் அண்டு பாருங்க. அது முதல் ரெண்டும் சாதாரண, மூணாவது வெரி டீப். அதாவது இல்லை லெட் மீ பி சூசன் பிளேம், சாதாரணம் இல்லை சூசன். அப்போ அப்படி எடுத்தோன்னா சுதர்சன் கெட் அவுட். யார் இருக்கிறா, நீ கும்பிட்ற இஷ்ட தெய்வம் சிவருமானே இல்லை அந்த பேராகவும் உருவமாகவும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யமாகவும் முடியுங்கோ இருக்கிறார். எஸ், பாயிண்ட் என்னென்னா அது பியூட்டிஃபுல். என்ன நீ பார்த்துன பாருங்க, எல்லா சீரியஸ்னஸும் போயிடும் மகேந்திரன். எஸ், அதில் நான் பெரியவங்க சொல்கிறாங்க வந்து வெளிநாட்டில் அவங்களுக்கு இந்த ஃபுட்பால் கேம் வரும், அந்த ஃபோர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸ் ஆர்மி எல்லாம் அனுப்பாங்க. நான் பாரிஸில் இருந்து பார்த்தா மிலிட்ரி இது அது கேம் தானே, ஃபுட்பால் கேம். இந்த மிலிட்ரி போலீஸுக்கு எல்லாமே தான்டா சாமிஜி அடி இது கொள்ளை வெற்றி நடக்கிற இங்கே. அவ விளையாட்டே நீ முடியுங்கோ விளையாட்டையே சீரியஸ் ஆக்கிக்கொண்டு உண்மையிலே உள்ளது விளையாட்டு. அதை விளையாட்டு எடுக்க கூட முன்னால் தெரியாட்டி இது நடந்தாலும் கதை. ஒரு ஃபுட்பால் கேம் நடக்குது, அங்கே ஒரு ஆள் ஒரு வெள்ளைக்குள்ளே ஒரு ஆள் வெல்டன் சொல்கிறேன், மற்றவங்க வெள்ளைக்குள்ளேயும் வெல்டன் சொல்கிறான். எதிரி பாட்டி ரெண்டு இருக்கிறாங்க இல்லை, நீ ஜெர்மன் பார்ட்டியா ஃப்ரான்ஸ் பார்ட்டியான்னு கேட்டான். நான் விளையாட்டை என்ஜாய் பண்ணுறேன் ஐயா. என்ன நீ என்ன பண்ணுற, நீ ஜெர்மனா இல்லை ஃப்ரெஞ்சா? அது ஜீசஸ் அந்த கதை இவ்வளோங்க. ஐ என்ஜாய் த கேம் சேசன். அதானே நம்ம எல்லாம் அறிவோட இந்த திருவிளையாடலை என்ஜாய். நீ அப்பா அப்பப்பா அம்மப்பா கணவன் இல்லை இல்லைன்னு சண்டை ஓடி நான் போக மாட்டேன், நான் பணங்காடு போவேன்னு சொல்ல வேண்டியான், அப்புறம் ஏற்றி கொண்டு விட வேண்டியான். விளங்காப்பா சீரியா எடுத்து என்ன விளங்காது. ஏன் விளங்காது சொல்லுங்க, சீரியா எடுத்து ஏன் விளங்காது? அது மட்டும் இல்லை, நான் வந்துட்டேனே, நான் இது நடக்கணும் இது நடக்கக்கூடாது. அப்போ நீ இருக்கா சென்டர், அதான மண்டை பார்த்தது சென்டர். நான் முடியுங்க இல்லை
அப்போ யாரையும் யார் பிடிச்சி கொண்டு முடியும்? அங்கே 2 இருந்தால் தானே பிடிக்கிறது. இப்போ கனவையே எடுத்துக்கொண்டா கூட இந்த கனவு கனவுக்குள்ளே நீங்கள் தயவுசெய்து இந்த பொதுமக்கள ஐடியாவை எடுக்காதாங்க. ஏன்னா இது தத்துவம், இது சத்தியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி துரியம் இல்லை, ஆழ்ந்துறக்கம் கனவு அது 3 நிறைந்தும் அதுக்கு வெளியிலையும் இருக்குது. அதுதான் துரியம். அப்போ ஒருவரும் பிடிக்கவும் இல்லை விடவும் இல்லை, எல்லாம் அப்படியே ட்ராமா விளையாட்டு திருவிளையாடல் நடந்து கொண்டு இருக்கிறது. யோசிச்சு பார், இந்த பெரிய பிரம்மாண்டத்தில் இல்லை அந்த சூரியன் வந்தோட மோது சில நட்சத்திரங்கள்லாம் தூள் தூளாக போதும், புது உலகம் படைக்கப்படுகிறது. கடலில் திடீர்னு ஐலாண்டு அங்கே கீழே இது நடந்திருக்கு. என்ன வெறிமலை இது ஒன்றோடனே அப்படியே பெரிய ஒரு தீவு திடீர்னு வந்து அப்புறம் பயிரெல்லாம் வரும், ஆக்களும் போயிருப்பாங்க, திரும்ப திடீர்னு போயிடலாம். உள்ள மலைகளில் இமயமலை தெரியும். எஸ், ஆனால் தான் இந்த மலை. அங்கே கல்லுக்கில் ஒன்றும் கிடையாது, கல்லிங்கா இருக்குது. தமிழ்நாடு நம்ம ஊர்லாம் இருக்குது. அந்த எரிமலை இதெல்லாம் இங்கே நான் ஒழுங்காக நடந்தேன். என்ன பாயிண்ட்டா எழும் கண்ணை முடியும், இங்கே ஒன்றும் நடக்கவில்லை, இது ஒரு விளையாட்டு. சொல்லுங்க. ஆனால் விளையாட்டு நீ எடுக்க முடியாத காரணம், நீ எல்லாத்தையும் சீரியஸாக எடுக்கிறாய். என்ன எடுக்கிறாய்? இது நான், இது நீ, இது பிறப்பு, இது இறப்பு இல்லை, இது கடமை, இது எஸ். எனக்கு சரியாக விருப்பம் என்னென்னா, அந்த இதில் சகுனிக்கு தான் ப்ரைஸ், அசிங்கத்திலையும் அசிங்கவனுக்கு தான் முதல் ப்ரைஸ். ஏன்? அவன் அந்த மாதிரி சகுனியாக நடித்தான். அவனுக்கு தர்மபுத்திரத்தை கொண்டு விடவன் உண்மையான அவன் தானே கொடுக்கணும். மேஜர் நீங்கள் ஜட்ஜாக இருந்தால் தர்மம் இருக்குது, அது இது ஒன்று என்ன நடிப்பார். ஒரு படம் ஒன்று கட்டாயம் பார்க்கணும். என்ன சொல்கிற என்ன மாயா பஜார் எனக்கு சரி. இப்போ நான் ஒரு நாள் தெலுங்குலாம் நான் உடஞ்சி இப்போ தமிழ்லையும் இருக்குது. எங்களோட சுவாமிஜி அவர் மாதவான் சுவாமிஜி, டேய் மாயா பஜார் சுவாமி 100 ரூபாய்க்கு கொண்டு வா, 100 ரூபா பார்த்துட்டு திரும்ப கொண்டு வா. அதில் அழகான ஒரு நிலை. அவர் அந்த ராஜஜீவ யாகத்தில் அவங்க நிறைய பரிசு எல்லாருக்கும் பரிசு ஒன்று கொடுத்தாங்க. கடைசி அவங்க கண்ணனுக்கும் சாத்விக தெரியல ஒரு பரிசு கொடுத்தாங்க. அந்த பரிசு எப்படின்னா, அதில் நீ ஏறி நின்றா என்ன, நீ யாரை விரும்புகிறியோ என்னத்தை விரும்புகிறியோ அது இந்த கண்ணாடியில் தெரியும். சுதர்சனம் கரெக்ட். அப்போ இப்போ வந்துட்டாங்க. வந்தோடனே யார் எல்லோரும் முன்னுக்கு நிற்கிறாங்க. அப்போ கண்ணன்ட அண்ணன் பலராம் நீ நில்லு என்ற ஒரு ஆள் நின்று கொண்டு இருந்தாங்க. இவன் வந்தோடனே இவனுக்கு எல்லாம் தங்கம் அவனு பொம்பளைலாம் இருக்காங்களே, அந்த இதை மாற்றி அது சிப்பிட்டி கிப்பிட்டி எல்லாம் போடணும். அது முழு அவ்வளோ போயிட்டான். அப்புறம் அவருக்கு லவ்வர், அவன் பார்க்குறாலும் அவர் இருக்கார். ஓகே, கடைசியாக எல்லோரும் கண்ணன் ஒழிச்சு ஒழிப்பின்னு நினைக்கிறான். ஏன்னா வெரி பியூட்டிஃபுல். இதை விளங்கிட்டீங்கன்னா நீங்கள் சரியாக நான் இந்த நம்மளோட டாபிக் விளங்கும். கண்ணனா தள்ளி விட்டாங்க. நீ பாருந்தா ஆரம்பிக்கிறா சகுனி மாமா, எல்லாருக்கும் ஷாக். அவர் இதில் இருக்கா ஏன்னா அவர் வந்த பூவாரம் கழிக்கிறதுக்கு வந்த அந்த ஜப்புக்கு உண்மையிலே உதவி செய்ய வேண்டிய இருந்தவனார் சகுனி. இது மகாபாரதம் இல்லை, ராமாயணத்தில் இருக்குது, அது எங்கேயோ இடத்துல இருக்கு. கைகை இல்லை, அவள் இப்போ ராம சொன்னால் அவர் தெரியும் அவதாரம். நான் அந்த காரியத்தை எப்படி முடிக்கிறேன்டா, நான் உதவி செய்வேன். அவ்வளவு பழி பாவத்தையும் இந்த ராமனுக்காக கையை ஏற்றுக்கொண்டார். முட்டாளர்கள் அவரோட பேர் வைக்கிறது. நான்டா இந்த முல்லை கையை நம்பர் என்ன சக்ரி வேண்டும். அவ்வளவு அவமானத்தையும் அவ்வளவு கெட்ட பேரையும் எடுத்துட்டு ராமர் அந்த என்னது அவதாரத்தை இதை முடித்து வச்சோ கைகை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எதிர்மாறல் இருக்குது. மேஜர் ஜஸ்ட் ஆப்போசிட். அங்கே சகுனி, இங்கே கைகை. ஆனால் 2 பேரும் தான் அவதாரத்துக்கு முடிஞ்சோ இந்த விஷயம். அப்போ நீங்கள் எது நல்லது, எது கெட்டது, எது ரைட், எது ராங்? விளையாட்டு சொல்லுங்க. இது என் திருவிளையாடல் ஒன்று.
சீராளா அந்த ஓடி வரான் பையன். இந்த இறைச்சியெல்லாம் காணல. அதுதான். ஸோ சுதர்சன் அதன்படித்தான் இந்த தன்னை அறிவதாகிய இந்த விஞ்ஞானத்தில் 2 இருக்கும். ஒன்று விசாரம் ஆல் த டைம், மற்றது சாட்சி. விசாரத்தில் உனக்கு தெரியுது இப்போ இல்லை, எல்லா தங்க ஆபரணங்களும் தங்கமே தான். அது விசாரத்தெல்லாம் தெரியும் உனக்கு, இல்லாட்டி ஆபரணம். அது மாதிரி விசாரம். அடுத்து சாட்சி என்னென்னா, ஒரு ஆள் தான் இருக்கார். ஆண்டவரிலே ஒரு ஆள் இருந்தார், கனவிலே ஒரு ஆள் இருக்கிறார். இப்போ மாறு அந்த பரம்பொருளாய பிறந்தாங்க இல்லை, அவர் தான் பலவாக நடித்து கொண்டிருக்கிறார். இது